ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான 1 kgல பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ 1 kg நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறோமா, அதுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்க்கல, கல்லெண்ணெய் இருந்ததுனால சேர்க்குறேன். நீங்கள் வேணால் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் கிட்ட நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். 1 kg வந்து ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சிருக்கேன். 1.5 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து 400 கிராம் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகா கிட்ட கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் நெய், 3/4 கப் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, ஏலக்காய், பெரிய ஏலக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கொஞ்சமாக வந்து நமக்கு லெமன் ஜூஸ் தேவை. ஸோ அது வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு உள்ள தேவையான எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி வந்து டக்குன்னு நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம 1 kg பிரியாணி செய்கிறோமா, அதுக்கு வந்து பாட் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து புதினா சேர்த்துருக்கேன். ஸோ புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த டயத்தில் சேர்த்துக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல கலராக இருக்கும். ஸோ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணலை, நான் அப்படியே தான் ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நம்ம உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 by 1 நம்ம சேர்த்துட்டே இருக்க வேண்டியதா. லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தழை தான் சேர்க்குறேன். மல்லித்தழை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கழுவி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அதனால இதை வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். ஸோ இந்த சைடு வந்து ரைஸுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து உப்பு, லெமனு, அதுக்கப்புறம் ஆயில், மல்லி, புதினா, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கோம்ல ரைஸ், அதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் ஆகக்கூடாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரைஸை வந்து இந்த சிக்கன் மசாலாவில் போடுறோம்ல, அதுலேயே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இந்த சைடை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்றேன் சிக்கனை. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சிடும். ஸோ அதனால வந்து ஒரு 50% வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன்லேயே வெந்துடும். ஸோ இந்த சிக்கனை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க ரைஸை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு தெரியும், இந்த ரைஸை வந்து பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு. அதனால நான் வந்து அந்த வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணுறேன்ல லைட்டாக, அந்த மாதிரி தான் ஒரு மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்கான்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அப்படியே தம் போட வேண்டியதான். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்து இது அப்படியே நம்ம வந்து தம் போட வேண்டியதான். தம் போடுறதுக்கு கீழே வந்து ஒரு வெயிட்டான தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி வச்சுட்டு அதுக்கும் மேலேயும் வெயிட் வைங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா தம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் தம்லேயும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணாத அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து 1/2 மணி நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி நல்லா உதிரியா நல்லா சூப்பரா தம்மா இருக்குது. டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க பிரியாணி செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த பிரியாணி செய்யறது. நீங்க இது செஞ்சு பாத்தீங்க அப்படின்னாலே டேஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுக்கு வந்து நம்ம தால்ச்சாலாம் தேவையே இல்லை. இதுலயே நிறைய மசாலாலாம் இருக்கும். அந்த மசாலாவோட அந்த சிக்கன்லாம் வச்சு சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.